அவசரமா வியாபாரம் பஸ்ஸுக்கு சில்லறை மாத்திடுவா. ஏன் சண்டை போடுற பஸ்ல வந்து சில்லறை தான் தர மாட்டாங்க. கேளு, அங்க வர பாண்டி வரணும் எவ்வளவு அவசரப்படுது. நீ கொடு பேசு வேலை இருக்குது. கார்பரேட் சும்மா எழுதிக்கிறேன் கவர்மெண்ட். உனக்கு ஏன் அந்த வேலை எழுதி கொடுக்குறான்? எழுதி கொடுத்து நீ ஒத்துப்பியா? நேரமா புரியுமா? மாத்தின்னு வாங்க. பாண்டி போறாங்க, 500 ரூபாய் திடீர்னு வராங்க. அப்பதான் போய் அந்த பஸ் எல்லாம் மாத்திக்குவான். இல்லடா 200 ரூபாய் கொடுத்தது எனக்கு ஒரு 100 ரூபாய் நீ சில்லறை கொடுத்துருக்கா? ஏன் காசு கூட பாப்போம். அதேதான் கண்டிட்டு பேசிக்கிறேன். என்ன எடுத்துக்க நீ இல்லை பேக் கூட பேட்டியாரா பேட்டியாரா தெரியலடா பாரு இருக்க நேரமே போட்டியா கட்டமாக வந்தவாசிலேருந்து திண்டிவனம் போனார் ஒருத்தர். சில்லறை கேட்டதுக்கு இடம் விடமா பேசி என்கிட்ட சில்லறையே இல்லை, இந்தா நான் 100 ரூபாய் வச்சுக்கிறேன், சில்லறை இருக்குதா என்கிட்ட இருக்குதா துட்டு, இந்த நீயே கூட சில்லறை இருந்தா கூட நானா சில்லறை மாற்றி நான் யாருண்ணே அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோவே வந்துச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு. நாங்களும் தப்பா பேசுறேன். அரசு பேருந்தில் பயணிகளிடம் நடத்துனர் சில்லறை தராமல் பஸ்ஸில் வராதே, அவசரமாக எதற்காக பஸ்ஸில் வருகிறாய் என பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நடத்துனர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் உரிய கவுன்சிலிங் அளிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்கே என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி வழியாக திண்டிவனம் செல்லும் தடம் எண் 203 பேருந்து எண் TN 32 N 3947 என்ற அரசு பேருந்தில் பயணிகள் நடத்துனரிடம் பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்த பிறகு சில்லறை கொடுக்காமல் இருந்து வந்துள்ளார். பயணிகள் நடத்துனரிடம் சில்லறை கேட்டதற்கு என்னிடம் எங்கே சில்லறை இருக்கிறது என்று கேட்டும், சில்லறை இருந்தால் கொடுக்க மாட்டேனா என்றும், எதற்காக வண்டியில் ஏறினீர்கள், சில்லறை இருந்தால் ஏறுங்கள், இல்லை என்றால் ஏறாதீர்கள், பஸ்ஸில் வராதே, அவசரமாக எதற்காக பஸ்ஸில் வருகிறார் என பேசியும், வேண்டுமென்றால் எனது பேக்கை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என பேசியுள்ளார். அதே பேருந்து திரும்பி வரும்பொழுது பயணிகள் மற்றும் நிருபர்கள் இது பற்றி கேள்வி எழுப்பிய போது அது மாதிரி எப்பயும் பேசவே மாட்டேன் என பேசியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நடத்துனர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மற்றும் உரிய கவுன்சிலிங் அளிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்தவாசிலேருந்து திண்டிவனம் போனார் ஒருத்தர். சில்லறை கேட்டதுக்கு இடம் விடமா பேசி என்கிட்ட சில்லறையே இல்லை, இந்தா நான் 100 ரூபாய் வச்சுக்கிறேன், சில்லறை இருக்குதா என்கிட்ட இருக்குதா துட்டு, இந்த நீயே கூட சில்லறை இருந்தா கூட நானா சில்லறை மாற்றி நான் யாருண்ணே அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோவே வந்துச்சு, ஃபுல்லாக போயிடுச்சு. நாங்களும் தப்பா பேசுறேன். இல்லை சுத்தமா சில்லறையே இல்லை. நாங்க மாற்றி கூட தரேன்னு சொன்னா வெயிட் பண்ணுங்க. தேசிய வேற மாதிரி தோட்டம் அதெல்லாம் கிடையாது. வீடியோ இருக்கு. எப்பவுமே பேச மாட்டேன். நீங்களும் எனக்கு தேவை, அவங்களும் வீடியோ இருக்கு.